எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோவும் ப்ரெட்டும் யூஸ் பண்ணி ஒரு மொறு டெலிஷியஸ் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் பயங்கர டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல மையாக ஆற அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா மையாக இருக்கணும். எல்லாத்தையும் மேஷ் பண்ணிவிட்டு இதில் மசாலா ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். Garam Masala, Chaat Masala, உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்பூன் வச்சு ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன், நல்லா திக்காக இருக்குது மிக்ஸ்டாக, என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கையிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கை தான் பெஸ்ட் இல்லைங்களா? ஸோ எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பக்காவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்ல திக்கான மிக்ஸ்சராக இருக்கணும், தண்ணி இருக்கவே கூடாது. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ப்ரெட் எடுத்துருக்கேன். இதில் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரங்கள் கட் பண்ணிவிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போது ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா புழிஞ்சிக்க போகிறேன். இப்போ அந்த ப்ரெட் நல்லா சாஃப்ட் ஆகிருக்கும். இப்போ நடுவில் பொட்டேட்டோ மசாலாவை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும், அவ்வளவே தான். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்த்துடணும், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸ்க்கும் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நினச்சி எடுத்துகிட்டு பொட்டேட்டோ வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடணும், அவ்வளவே தான். ரொம்ப சிம்பிள். எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கும் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன சூடாயிடுச்சா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு ப்ரெட்டு போட்டு செக் பண்ணுறேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போது எல்லா ப்ரெட் பீசஸையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. நல்லா ப்ரௌன் ஆனால் தான் கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளேயும் பொட்டேட்டோ மசாலாலாம் குக் ஆகிருக்கும். ஸோ ப்ரௌன் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே திருப்புறேன். ஸோ பக்காவாக சூப்பராக கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா வடித்து எடுக்கிறேன். செம்ம எப்படி மொறுன்னு சூப்பராக இருக்குது. நல்ல உருளைக்கிழங்கு அப்படியே பிளெண்ட் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கிறிஸ்பினஸ் அடுத்த லெவல். அப்படியே சாப்பிட்டு போயிட்டுருப்பேன் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்நாக் இது. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சொன்னீங்க. பாய். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.